ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஆர்பி ஹிந்தி சேனலில் கத்ருவாச்சியா கர்மவாச்சியா அப்படின்னு ஒன்று படிக்க போகிறோம். அதாவது ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது. நேற்று நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கர்மவாச்சியா, ஸோ பேசிவ் வாய்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சே வந்திருந்தால் என்ன பண்ணணும்? நே போட்டுறணும். சப்ஜெக்டுக்கு அடுத்து நே போட்டுறணும். இந்த ஜா கயா ஜான்ற வேர்டு யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்துடணும். ஓகேவா? இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஆண்பாலா பெண்பாலா சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத சப்ஜெக்ட் வச்சு தான் மாற்றணும், ஆப்ஜெக்ட் வச்சு மாற்றக்கூடாது. நீங்கள் கத்ருவாச்சியை கர்மவாச்சியாக மாற்றும் போது ஆப்ஜெக்டை வச்சு தான் சிங்குலர் ப்ளூரல் ஆண்பால் பெண்பால் அதெல்லாம் மாற்றணும். ஆனால் கர்மவாச்சியவை கத்ருவாச்சியவாக மாற்றும் போது சப்ஜெக்ட் வச்சு தான் அது சிங்குலரா ப்ளூரலா ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு பார்த்து மாற்றணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ராம் சே ராவன் மாரா கயா. ஸோ வெர்பு பாஸ்டன்ஸ்ல இருக்கு, பாஸ்டன்ஸ்லயே இருக்கு. ஸோ சேவை எடுத்துடணும். ராம்னே ராவன் கோ மாரா. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு இருக்கு. இங்கே நம்ம என்னவா மாத்துறோம்? ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு மாத்துறோம். ஸோ அப்போ ராம்னே ராவன் கோ மாரா, ராவன் கோ மாரா. இந்த கயா அப்படின்ற வேர்டெல்லாம் எடுத்துடணும். செகண்ட் ஒன்று பாருங்க, அக்பாரோமே கபரே சாப்பி ஜாத்திகை. அதாவது செய்தித்தாள்களில் செய்திகள் அச்சிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இருக்கு. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு ஜா. ஸோ அப்போ வெர்பை ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மாற்றிடணும். அக்பாரோமே சே இருந்தால் தான் நம்ம நே போடணும். சே இருந்தால் நே போடணும், இல்லைனா போடக்கூடாது. நேன்றது வந்து எந்த டென்ஸுக்கு வரும்? பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் வரும். அதனால் கவனிச்சிக்கோங்க. நே அப்படின்ற வேர்டு பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் டென்ஸ்லலாம் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸில் நே அப்படின்ற வேர்டு வராது. இப்போ இது எப்படி மாத்திரம்? அக்பாரோமே கபரே சப்திகை. செய்தித்தாள்களில் செய்திகள் அச்சிடப்படுகிறது, செய்தித்தாள்களில் செய்திகள் அச்சிடப்படுகிறது அப்படின்னு மாற்றிருக்கோம். தேர்ட் ஒன், ஹம்சே அங்கிரேஜி நகி போலி ஜாத்திகை. ஸோ போலி இந்த வெர்பு எந்த டென்ஸில் இருக்குன்னு ஜான்ற வேர்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தீல முடிஞ்சிருக்கு, அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஹம் அங்கிரேஜி நகி போல் சக்தே, நகி போல் சக்தே. எங்களால் ஃபஸ்ட்டு வந்து எங்களால் ஆங்கிலம் பேசப்படாதுன்னு இருக்கு. எங்களால் ஆங்கிலம் பேச முடியாது அப்படின்னு மாற்றணும். பேச முடியாது. அப்போ ஹம் அங்கிரேஜி நகி போல் சக்தே, நகி போல் சக்தே அப்படி மாற்றிடணும். ஃபோர்த் ஒன்று பாருங்க, முஜ்ஜுசே மைன் பிளஸ் சே தான் முஜ்ஜுசேன்னு வந்திருக்கு. முஜ்ஜுசே தடக்கே உட்டா நகி ஜாத்தா அப்படின்னு இருக்கு. அதாவது என்னால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது, எழ முடியாது அப்படின்னு இருக்கு. ஸோ நான் அதிகாலையில் எழ முடியாது அப்படின்னு மாற்றணும். அப்போ மெயின் வெர்பு வந்து ஜான்ற வேர்டை பாருங்க, தாள முடிஞ்சிருக்கு. அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ ஓகே, வெர்பை ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம முடிக்கணும். அப்போ மை தடக்கே உட் நகி சக்தா, இல்லைன்னா நகி உட் சக்தா. எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். உட் நகி சக்தானாலும் நகி உட் சக்தானாலும் ஒரே அர்த்தம் தான். ஸோ அப்போ முஜ்ஜுசே அப்படின்றத சேவை எடுத்துட்டோன்னா மைன் வந்துடும். மைன் பிளஸ் சே தான் முஜ்ஜுசே அப்படின்னு மாறுது. அப்போ மைன் தடக்கே உட் நகி சக்தா அப்படின்னு மாற்றிட்டோம். அடுத்து பாருங்க, கஹா ஜாத்தாகை சொல்லப்படுகிறது. கி யூரோப்பு மே குலாம் பேஜே ஜாத்தே தே. யூரோப்பில் அடிமைகள் விற்கப்பட்டு இருந்தார்கள் அப்படின்னு, விற்கப்பட்டு இருந்தது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ விற்கப்பட்டார்கள் அப்படின்னு மட்டும்தான் நம்ம மாற்றணும். அது எப்படி? வெர்பு வந்து ஜாத்தேன்ற வேர்டு பாருங்க,
ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். தே அப்படியே வந்துடும். ஸோ கத்தேகை சொல்கிறார்கள். கத்தேகை கி யூரோப்புமே குலாம் பிக்தே தே. ஸோ இது என்னாச்சு, இங்கே பேஜுன்னு வந்திருக்கு, இங்கே பிக்குன்னு வந்திருக்கு. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். விற்கப்படுதல் அப்படின்றதுக்கு நீங்கள் பேஜு தே தேன்னு கூட நீங்கள் எழுதலாம், தப்பே கிடையாது. பேஜு தே தே, இந்த சே எடுத்துட்டு சா போட்டு தே போடணும். பேஜு தே தேனாலும் கரெக்டு தான், பிக்தே தேனாலும் கரெக்டு தான். விற்கப்பட்டார்கள். ஸோ நம்ம இன்னைக்கு கர்ம வாச்சியவை எப்படி கத்ரு வாச்சியவா மாத்துறது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள்.